வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நிறைய பேருக்கு பரவலாக காணப்படுகிற ஒரு வலி, கைவலி. கைவலி என்பது எல்லா வயதினருக்கும் காணப்படுகிறது. வயதானவர்களுக்கு மட்டுமல்லாது நடுத்தர வயதினர் மற்றும் இள வயதினர் 20லேருந்து 70 வயது வரைக்கும் இந்த கைவலிங்கிறது பரவலாக காணப்படுகிறது. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த கைவலி என்பது முக்கியமாக 5 காரணங்களால் வருகிறது. காமனாக 5 காரணங்கள். இந்த காரணங்கள் ஒவ்வொரு வயதினருக்கும் வித்தியாசப்படும். இருந்தாலும் இந்த 5 காரணங்கள் வருகிறது. இதை தடுப்பதற்கான வழி என்ன, இதற்கு என்ன தீர்வு இருக்கிறதா அப்படிங்கிற பற்றி சுருக்கமாக பார்க்க போகிறோம். கைவலினால் ஏறக்குறைய இந்தியாவில் 20லிருந்து 70 வயதினருக்கு ஒரு 10%லிருந்து 25% மக்கள் தொடர்ந்த கைவலினால் அவதிப்பட்டுக்கிறார். ஒரு நாள் 2 நாள் வலி கிடையாது, நாள்பட்ட கைவலி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்டமான கைவலி. நரம்பு சம்பந்தப்பட்டமான கைவலினா அதில் முக்கியமானது சர்வைக்கல் டிஸ்க். கழுத்தில் உள்ள ஜவ்வு விலகுவதால், எல்லாரும் கழுத்தில் எலும்பு தேய்மானம் அடைஞ்சிருச்சு, ஸ்பாண்டிலைட்டிஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படிம்பாங்க. இது வயதானவர்களுக்கு அதிகமாக காணப்படும். இளம் வயதினர்களிலும் இந்த ஜவ்வு டீஹைட்ரேட் ஆகி, அதாவது ஜவ்வின் நெகிழ்வுத்தன்மை குறைந்து கிராக் விடுறதுனால நரம்பு அழுத்தத்தினால் வருகிறது. இந்த மாதிரி வருவது மிக காமனாக இருக்கிறது, அதிகமாக காணப்படுகிறது. இளம் வயதினருக்கும் வயது ஆன நபர்களுக்கும் காணப்படுகிறது. இது பொதுவாக கழுத்து வலியோட கைவலியும் வரும். ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி வரும், விரல்களுக்கு பரவும், மதமதப்பு வரும், கழுத்தில் என்ன வேலை பார்த்தாலும் அதிகமாக காணப்படும். அடுத்த கழுத்தில் உள்ள நரம்புகள் ஏதாவது கம்ப்ரஸ், அதாவது அழுத்தப்பட்டால், முழங்கையிலிருந்து தோள்பட்டை, மணிக்கட்டு, இந்த வகையில் சில நரம்புகள் அழுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மணிக்கட்டிலிருந்து வலி வரலாம், அல்லது முழங்கையிலிருந்து வலி வரலாம், அல்லது தோள்பட்டையிலிருந்து வலி வரலாம். இது அந்த ஜாயிண்டில் இருக்கிற சில தசைகள்லேருந்து வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய், தைராய்டு உள்ளவர்களுக்கு இந்த நரம்புகள் சம்பந்தப்பட்டமான வலிகள் கைவலியாக வரலாம். ஸோ நரம்பு சம்பந்தப்பட்டமான கழுத்தெலும்பு ஜவ்வு விலகுவதால் வரலாம். ஏதாவது ஒரு இடத்தில் நரம்பு அழுத்தப்படுவதால், இந்த தசைகளுடைய நரம்புகள் செல்லும் போது அழுத்தப்படுவதால் வரலாம். அடுத்து நரம்பு சம்பந்தப்பட்டமான வலிகள் பார்த்தோம். அடுத்து சதைகள் மற்றும் நார்கள். இந்த சதைகள் மூலமாக நரம்புகள் செல்லும் போது அழுத்தப்படுவதாலும் இந்த சதை வலிகளே சில சமயம் கைவலியாக வரும். இதற்கும் நரம்பு வலிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நரம்பு வலி தொடர்ந்து வரும், கைவலி குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கும். அந்த தசை வலிகள் குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கும். ரெஸ்ட் எடுத்தால் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3வது காரணம் இரத்த குழாய் அடைப்பதாலும், இரத்த குழாய் அமுக்கப்படுவதாலும், அழுத்தப்படுவதாலும் வரலாம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம நெஞ்சு பகுதியில் ஒரு நெஞ்சு கூடு எலும்பு இருக்கிறது. அது வழியாக இரத்த குழாய்கள் கைக்கு வெளியே வரும்போது அந்த இடத்துல அழுத்தம் இருக்கும். தொராசிக் அவுட்லெட் சிண்ட்ரோம் அப்படிம்போம். அது மூலியமாக அந்த இரத்த குழாய் அழுத்தப்படும் போது கைவலி வரலாம். 4வது முக்கியமான காரணம், முக்கியமாக இடது கை பக்கமாக வரும் வலி இருதய வலியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லா கைவலிகளும் இருதய வியாதி அல்ல. இருதய சம்பந்தப்பட்டமான வலிகள் நெஞ்சிலிருந்து இடது பக்கமாக பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கழுத்து மேலே பரவும், சில சமயம் தாடை வரைக்கும் கூட வலி வரலாம். ஆனால் இந்த வலிகள் முக்கியமாக படபடப்பு, மிக அதிகமாக வியர்த்தல், மூச்சு திணறல் போன்றவற்றோடு சேர்ந்து இருக்கும். எல்லா கைவலியும் உங்களுக்கு இருதய வலி என்பது பயந்து விட வேண்டாம். 5வது காரணம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா, நோய் தொற்றினால் வரலாம். முக்கியமாக அக்கி நோய் வரும்போது இந்த வரலாம். ஸோ இந்த கைவலி என்பது கழுத்து வலியோடு வரலாம், தனித்தனியாக தோள்பட்டையிலிருந்து வரலாம், மணிக்கட்டிலிருந்து வரலாம், அல்லது முழங்கையிலிருந்து வரலாம். பல காரணங்கள் இருக்கிறதால் எங்கிருந்து வருகிறது என்பதை ஒரு தேர்ந்த மருத்துவர் மட்டுமே கணிக்க இயலும். எங்கிருந்து வருகிறது என்பதை பொறுத்து
சிகிச்சை முறையும் மாறுபடும். சரி, பொதுவாக இந்த கைவலிகளை தவிர்ப்பது எப்படி? ரெண்டு விஷயம்தான். பாஸ்டர் அண்ட் பிரேக். ஒழுங்காக உட்கார்ந்து ஒழுங்காக, அதாவது நமது உடம்பை வருத்தி, அதாவது உட்காருவதே கூன் விழுந்து உட்கார்ந்துறது போன்ற செய்யாமல் இருந்தால், வேலை செய்யும் போது கரெக்டாக நிமிர்ந்து உட்கார்ந்து வேலை செய்வது, இந்த மாதிரி பாஸ்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யணுமோ அது மாதிரி செய்யணும். தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்வதா, சிஸ்டம் பார்ப்பதா இருந்தால், கம்ப்யூட்டர் முன்னால் பார்ப்பதா இருந்தால், உங்களுடைய கம்ப்யூட்டர் உங்களுடைய கண் பகுதியில் சரியான அளவு வைத்துக்கொள்ள இருக்க வேண்டும். கூன் விழுந்து இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா உண்மையாலே இந்த ஷோல்டர் பெயினும் வரும், நெக் பெயினும் வரும். அதை தொடர்ந்து கை வலிகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாஸ்டர்னு சொன்னேன். அடுத்து பிரேக்ஸ். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் பிரேக் எடுத்துக்கணும். எந்த வேலையும் தொடர்ந்து செய்யும்போது அந்த சதைகள் ஃபெட்டிக் ஆயிரும். தொடர்ந்து செய்யும்போது அந்த தசைகள் வலிகள் உண்டாகும். ஸோ பாஸ்டர் அண்ட் பிரேக் தான் இந்த கைவலியை மற்றும் கழுத்து வலியை தவிர்ப்பதற்கான எளிய அறிவுரை. சுய மருத்துவத்தை தயவு செய்து விட்டுருங்கள். 20 நாளைக்கு 3 வாரத்துக்கு மேல் உங்களுக்கு வலி தொடர்ந்து இருக்கிறது என்றால் மருத்துவரை அணுகி எதனால் வலி வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆபத்தான கைவலி என்பது இருக்குது. ஏதாவது அடிபட்டதனால் வருகிறது. கழுத்தில் ஏதாவது அடிபட்டிருந்து கையில் வலி வந்தாலோ, அல்லது கை வீக்கத்துடன் வலி வந்தாலோ, அல்லது கைகள் நிறம் மாறினாலோ, ஒரு கலர் மாறி கருப்பு கலராகவோ வந்தாலோ ஆபத்தான கைவலி. இது உடனே மருத்துவரை அணுகி எதனால் வருகிறது தெரிந்து கொண்டு வலிகளை தீர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.